கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் சற்நேர சிந்தனைக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட திருவசனம் நாம் பாடமாக படிக்க கேட்ட மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தின் 37வது வசனம். ஒரு படிக்கலாம். மார்க் சாப்டர் 6 verse 37. இருந்தவாறே தலைவணங்கி ஜெபிப்போம். மாட்சிமிக்க நல்ல ஆண்டவரே, உமது உன்னதமான திரு சமூகத்திலே உமது பிள்ளைகளாக நாங்கள் கடந்து வரவும், உம்மை ஆராதித்து உம்முடைய திருநாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தவும், உமது நல் வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கவும் ஆண்டவர் கிருபை செய்திருக்கின்றீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் உமது வார்த்தைகள் மாறாதவைகளாகவும் நித்தியமானவைகளாகவும் நிலைவரமானவைகளாகவும் இருக்கின்றதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்நல் வார்த்தைகளை கொண்டு இவ்வுலக வாழ்வினில் நீர் எங்களை வழிநடத்துகின்றவராக, எங்களுடைய ஆத்துமத்திற்கு வேண்டிய ஆண்டவரை போஷாக்கை நீர் தருகின்றவராக இருப்பதற்காக நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கின்றோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கின்றோம். இந்த நாளிலும் உமது நல்வார்த்தைகளை நாங்கள் சிந்திக்கின்ற போதும் ஆண்டவர் எங்களோடு பேசுகின்ற, எங்களோடு இடைபடுகின்ற அனுபவங்களை காண ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். சத்திய ஆவியானவரை கொண்டு சத்தியத்தின் பாதையிலே இந்த நாளிலும் நீர் எங்களை வழிநடத்தியற வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் தி கிரேட் ப்ரொவைடர் என்று சொல்லுகின்ற கருப்பொருளிலே ஆண்டவருடைய நல்வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஆண்டவர் இயேசு யார் என்று கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியத்தை சொல்லுவார்கள். சிலர் ஆண்டவர் இயேசு எனக்கு சுகம் தந்தவர் என்று கூறுவார்கள். சிலர் எனக்கு அவர் அற்புதங்களை செய்தவர் என்று கூறுவார்கள். இன்னும் ஒவ்வொருவரும் அவர்களுடைய வாழ்வின் சூழலிலே ஆண்டவரை வெவ்வேறு விதமாக புரிந்து கொள்ளுகின்றவர்களாகவும் அவர் யார் என்று அவரை குறித்த அறிவு உடையவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த நாளுக்குரிய இந்த திருமறை பகுதியாகிய மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தின் 30 முதல் 44 வரை உள்ள வசனங்களை நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இங்கே ஒரு சிறந்த ஏற்பாட்டாளராக அல்லது ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒருவராக திகழ்கின்றதை நாம் காண்கின்றோம். தி கிரேட் ப்ரொவைடர். பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவருக்கு கொடுக்கப்படுகின்ற நாமங்களுள் ஒன்று ஜெகோவா ஜைரா, தி கிரேட் ப்ரொவைடர். கர்த்தர் நமது வாழ்விற்கான தேவைகளை பார்த்து கொள்ளுகின்றவராக அல்லது ஏற்படுத்தி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பது. இன்று நாம் வாழுகின்ற இந்த உலகினிலும் மக்கள் பல்வேறு விதமான நிலைமைகளிலே தேவை என்று சொல்லுகின்ற அனுபவம் உடையவர்களாக இருக்கின்றார்கள். ஒருவேளை படிக்கின்ற பிள்ளைக்கு ஞானம் அல்லது அறிவு என்பது அவசியமான ஒரு தேவையாக இருக்கலாம். வளர்ந்து வருகின்ற வாழ்வினிலே அந்தந்த நிலைமைக்கேற்ற தேவைகள் பெருகுகின்றதாக இருக்கின்றது. அவைகள் சந்திக்கப்பட வேண்டியதின் அவசியமானவர்களாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் ஒவ்வொருடைய வாழ்வினிலும் காணுகின்றோம், சிறியோர் தொடங்கி பெரியோர் வரைக்கும். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசுவின் வாழ்வினை குறித்து நாம் சிந்திக்கின்ற போது மார்க் எழுதிய நற்செய்தி நூலிலே ஆண்டவர் இயேசு இங்கே ஒரு சிறந்த ஒன்றை ஏற்படுத்தி கொடுக்கின்றவராக அல்லது மக்களுக்கு வாழ்வு கொடுக்கின்றவராக திகழுகின்றதை நாம் படிக்க முடியும். சிறப்பாக மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தின் 30வது வசனம் முதல் தொடர்ந்து வருகின்ற 7, 8 ஆகிய அதிகாரங்களையும் சேர்த்து நாம் படிக்கின்ற போது அங்கே இந்த திருமறை பகுதியானது a section of bread என்று சொல்லுகின்ற நிலைமையிலே புரிந்து கொள்ள முடியும். அப்பங்களை குறித்த அல்லது அப்பத்தை குறித்த ஒரு பெரும் பகுதியாக இந்த பகுதி இருக்கின்றது.
சின்ன பிள்ளைகள் முதல் பெரியவர் வரையிலும் ஆண்டவர் இயேசு யார் என்று கேட்டால் உடனடியாக அவர்கள் கூறுகின்ற ஒரு பதில் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசு அநேக அற்புதங்களை செய்கின்றவராக இருக்கின்றார். அவர் செய்த அற்புதங்களுள் மிகவும் பிரதானமான ஒன்று என்று எதை கூற இயலும் என்று கேட்டால் உடனடியாக சொல்லுவோம், அவர் செய்த அற்புதம் எது என்று சொல்லுகின்ற போது 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் கொண்டு அவர் 5000 பேருக்கும் அதிகமானவரை போஷித்தார். அது அவர் செய்த பெரிய ஒரு அற்புதம் என்று கூற முடியும். இப்படி பல நிலைமைகளிலே மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தின் 30வது வசனத்திலிருந்து 7, 8 ஆகிய அதிகாரங்களையும் சேர்த்து நாம் படிக்கின்ற போது ஆண்டவர் இயேசு இந்த அப்பத்திற்கு அடுத்த காரியங்களை அற்புதங்களாகவும் செய்து இந்த அப்பங்களின் வாயிலாக இறையரசுக்கு அடுத்த இறை உண்மைகளையும் எடுத்து கூறியிருக்கின்றவராக இருக்கின்றார். அவைகள் அனைத்தும் ஆண்டவர் தனது மக்களுடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்றவராக, அவர்கள் த கிரேட் ப்ரொவைடராக அவர் செயல்படுகின்றார் என்பதை நமக்கு விளக்குகின்றதாக இருக்கின்றது. ஒருவேளை நாம் இந்த நாளிலே படித்த இந்த திருமறை பகுதியை நாம் கேட்டவுடனேயே நமது கண்களுக்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு எப்படி இந்த 5000 பேருக்கும் அதிகமானவர்களை போஷித்தார், அவருடைய வாழ்வின் தேவைகளை சந்தித்தார் என்கின்ற சிந்தனைகள் நம்முடைய மனதிலே வந்திருக்கலாம். அதே ஆண்டவர் இன்றும் நமது வாழ்வில் செயல்படுகின்றவராகவும் நம் ஒவ்வொரு தனி நபருடைய தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கின்றவராக செயல்படுகின்றார் என்கின்ற நல் நம்பிக்கையை இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி நமக்கு தருகின்றதாக இருக்கின்றது. எவண்ணமாக ஆண்டவர் நமது வாழ்விற்கான தேவைகளை த கிரேட் ப்ரொவைடராக இருந்து சந்திக்கின்றார் என்று சொல்லி நாம் சிந்திக்கின்ற போது, முதலாவதாக அவர் நமது வாழ்விற்கான ஒரு ஓய்வினை அல்லது ஒரு இளைப்பாறுதலை தந்து நமது வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். By giving a rest to us, he provides, he becomes the great provider என்று சொல்லுவதை நாம் சிந்திக்க முடியும். இங்கே மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தின் 32வது அல்லது 31வது வசனத்தையும் 32வது வசனத்தையும் நாம் படித்தோம் என்று சொன்னால், அவர் அவர்களை நோக்கி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம், வாருங்கள் என்றார் என்று நாம் அங்கே காண்கின்றோம். அங்கே ஆண்டவர் இயேசு ஒரு தேவைகளை சந்திக்கின்ற ஒரு பெரியவராக செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அவர் எவ்வண்ணமாக இறைமக்களுடைய வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது இளைப்பாறுதலை கொடுத்து அவருடைய வாழ்விற்கான தேவைகளை அவர் சந்திக்கின்றவராக இருக்கின்றார். வாழ்வின் எல்லா நிலைமைகளிலும் வேகமாக செயல்படுகின்ற ஒரு அனுபவமுடையவர்களாக இருக்கின்ற நமது வாழ்விற்கும் ஒரு ஓய்வு அல்லது ஒரு இளைப்பாறுதல் என்று சொல்லுவது அவசியமானதாக இருக்கின்றதை பல வேளைகளிலே நாம் உணர்கின்றவர்களாக இருக்கின்றோம். 6 நாட்களும் நீ வேலை செய்து உன் கிரியைகளெல்லாம் நடப்பிப்பாயாக, 7ஆம் நாளிலோ நீ ஓய்ந்திருப்பாயாக என்று ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை நமது வாழ்விற்கு ஏற்படுத்தி தந்திருக்கின்றார். How we need to function in this life. நம்முடைய வாழ்வினில் நாம் எவ்வளமாக செயல்பட வேண்டும் அல்லது வாழ்வினில் இளைப்பாறுதல் என்று சொல்லுவது எவ்வளவு அவசியமானதாக இருக்கின்றது என்பதை நாம் காண்கின்றோம். 8 மணி நேரம் வேலை, அதற்கு பின்பு தேவையான ஓய்வு என்பது ஒவ்வொரு நாளும் அவசியமானதாக இருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு வேகமாக இயங்குகின்ற இந்த உலகினில் 8 மணி நேரம் அல்ல, இன்னும் அநேக ஓவர் டைம் செய்வதற்கும் நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று சொல்லுகின்ற நிலைமையிலே உழைக்கின்ற மக்கள் கூட்டமும் நிறைந்த ஒரு சமூகத்தின் நடுவினிலே நாம் வாழுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஆனால் நமது வாழ்வினில் நமது சரீரத்திற்கான இளைப்பாறுதலும் நமது ஆத்மத்திற்கான இளைப்பாறுதலும் அவசியமானதாக இருக்கின்றது. அதை ஆண்டவர் நமது வாழ்விற்கு தருகின்றவராக இருக்கின்றார் என்பதை இங்கே நாம் சிந்திக்கலாம். இங்கே 30வது வசனத்தை நாம் படிக்கின்ற பொழுது, அப்பொழுது அப்போஸ்தலர் இயேசுவினிடத்தில் கூடி வந்து தாங்கள் செய்தவைகள் உபதேசித்தவைகள் யாவையும் அவருக்கு அறிவித்தார்கள். In the inland mission, Jesus sends his disciples. அவருடைய ஊழியத்தினிலே தன்னுடைய சீடர்களை தன்னுடைய தேசத்திலே சென்று ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக அனுப்பப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஆண்டவரிடத்திற்கு திரும்பி வருகின்றார்கள்.
திரும்பி வந்து தாங்கள் செய்தவைகளையும் உபதேசித்தவைகளையும் சந்தோஷத்தோடு ஆண்டவரிடத்திலே பகிர்ந்து கொள்வதற்கு வருகின்ற போது ஆண்டவர் அவர்களை எங்கே கூட்டிகிட்டு போகிறார்? ரொம்ப பிஸியாக்கல, மாறாக வாங்க சற்று ஓய்ந்திருக்கலாம் அல்லது இளைப்பாறுதலாம் என்று சொல்லி தனியாக அவர்களை ஆள் அரவாரம் இல்லாத அல்லது ஒரு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு ஆண்டவர் அழைத்து செல்வதற்கு முற்படுகின்றதை நாம் அங்கே காண்கின்றோம். ஆனால் உண்மையிலே அவர்களால் ஓய்வு பெற முடிந்ததா என்று சொல்வது இரண்டாவது இது, அடுத்தது இதில் யோசிப்போம். ஆனால் இங்கே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை இறையரசின் நற்செய்தியை பறைசாற்றுவதற்காக அனுப்பியதின் தொடர்ச்சியாக அவர்கள் கண்டவைகள், அவர்கள் வாழ்வினிலே பெற்ற அனுபவங்களை ஆண்டவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக வரும்போது ஆண்டவர் அவர்களை தனிமையாக ஓரிடத்திற்கு அழைத்து செல்லுகின்றார், அவர்களை இளைப்பாறுதல் அடைய செய்கின்றார் என்று சொல்லுவது இங்கே காணப்படுகின்ற செய்தியாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இன்றும் வாழ்வின் சூழலிலே பல்வேறு நிலைமைகளிலே நாம் இயங்குகின்ற போது ஆண்டவர் நமது வாழ்வினை குறித்த கரிசனை உடையவராக, நமது வாழ்விற்கு தேவையான இளைப்பாறுதலை குறித்த அக்கறை உடையவராக அவர் இருக்கின்றார் என்பதை திருமறை பகுதி நமக்கு தெளிவுபடுத்துகின்றது. மேலும் இரண்டாவதாக நாம் இங்கே சிந்திக்கின்ற போது ஆண்டவர் அவருடைய மனதுருக்கத்தின் மூலமாக நமது வாழ்வினில் அவர் நமது தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண முடியும். 34வது வசனத்தை நாம் படிக்கின்ற போது ஒருவர் படிக்கலாம். 34வது வசனம். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று நாம் காண்கின்றோம். Because of his compassion, he becomes the great provider. அவருடைய மனதுருக்கத்தின் நிமித்தமாக அவர் நமது வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்ற பெரியவராக இருக்கின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இங்கே மார்க் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்திலே 2 விதமான மக்கள் கூட்டத்தை நாம் காணுகின்றோம். ஒன்று, ஏரோதுவும் அவனுடைய அரசவை சார்ந்த ஒரு நிகழ்வையும் அங்கே நாம் காண முடியும். சிறப்பாக 18வது வசனத்தில், அதாவது 14வது வசனத்திலிருந்து அந்த பகுதி முழுவதும் எவனமாக ஏரோது யோவான் ஸ்நானகனால் சந்திக்கப்படுகின்ற ஒரு அனுபவமும் அவரை காவல் காக்கின்ற அனுபவமும் பின்பு அவருடைய சிரசேதம் செய்கின்ற ஒரு அனுபவத்தையும் அந்த திருமறை பகுதியிலே நாம் காண்கின்றோம். ஏரோது தன்னுடைய ஜென்ம நாளினை கொண்டாடுவதற்காக அனுசரிக்கின்ற ஒரு பெரிய விருந்து என்பது அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. இங்கே மறுபுறத்திலே ஆண்டவர் இயேசுவினிடத்திலே தன்னுடைய ஊழிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்காக சீடர்கள் வருகின்ற போது ஆண்டவர் இயேசு அவர்களை அரண்மனைக்குள்ளே அழைத்து செல்லவில்லை, மாறாக ஒரு வனாந்தரத்திற்கு அழைத்து செல்கின்றார், ஓய்ந்திருக்கும்படியாக, இளைப்பாறும்படியாக. அங்கே செல்கின்ற ஒரு சூழலிலே அவர்களுக்கான ஓய்வெடுப்பதற்கான நேரம் என்பது இல்லாமல் அந்த இடமும் பரபரப்பான ஒரு இடமாக மாறிவிடுகின்றதை நாம் காண்கின்றோம். சிறப்பாக 33வது வசனத்தை நாம் படித்தோம் என்று சொன்னால், அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள். அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள். Wherever Jesus went, people gathered in large number. திரள் கூட்டமான மக்கள் ஆண்டவரை சூழ்ந்து நிற்கின்றவர்களாகவே எப்பொழுதும் இருக்கின்றார்கள். படகிலே பயணம் செய்து போகின்ற ஆண்டவர் படகிலே பயணம் செய்து அங்கே போகிறார்னு சொல்கிறத கேள்விப்படுறதுக்குள்ள இங்கே கால்நடையாக மக்கள் எப்படி வந்தாங்கன்னு சொல்லும்போது என்ன போட்டிருக்குன்னா, 33வது வசனத்தில் அவர்கள் புறப்பட்டு போகிறதை ஜனங்கள் கண்டார்கள்.
அவரை அறிந்த அநேகர் சகல பட்டணங்களிலும் இருந்து கால்நடையாய் அவ்விடத்திற்கு ஓடி, ஒரு கேஷுவலான ஒரு வாக் இல்லை, ரஷ்ஷிங், எவ்வளவு வேகமாக ஓடி ஓடி ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து இருக்க முடியும், ஆண்டவர் ஆற்றுகின்ற அவருடைய பிரசங்கங்களை, அவருடைய வேத வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற உள்ளார்ந்த ஒரு ஆவல் உடையவர்களாக அங்கே அவர்கள் ஓடி அவர்களுக்கு முன்னே அங்கே சேர்ந்து அவரிடத்தில் கூடி வந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். Before Jesus reaching that place, the people reached that place to welcome Jesus என்று சொல்லுகின்ற நிலைமையினில் மக்கள் திரள் கூட்டமாக அங்கே கூடி வந்தார்கள் என்று நாம் காண்கின்றோம். ஒருவேளை ஏன் இவ்வண்ணமான ஒரு திரள் கூட்ட மக்கள் ஆண்டவரை பின்பற்றினார்கள், அவர் சென்ற இடமெல்லாம் சென்றார்கள் என்று சொல்லி நாம் யோசித்தோம் என்று சொன்னால், யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரத்தின் 1, 2 ஆகிய வசனங்களை நாம் படித்தோம் என்று சொன்னால் ஒருவர் படிக்கலாம். John chapter 6 verse 1 and 2. ஆண்டவர் எங்கெல்லாம் செல்கின்றாரோ அங்கெல்லாம் மனுமக்களுடைய வாழ்வினில் இருக்கக்கூடிய நோய்களை அவர் குணமாக்குகின்றவராக அவர் செயல்படுகின்றவராக இருக்கின்றார். அவருடைய கீர்த்தி இன்னும் பிற திருமறை பகுதிகளிலே நாம் படிக்கின்ற போது பரம்பி மக்கள் திரள் கூட்டமாக ஆண்டவரை நாடுகின்றவர்களாக, தேடுகின்றவர்களாக செல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக அந்த ஒரு சூழலை ஆண்டவர் காணுகின்ற போது இங்கே அவர்கள் மீது ஆண்டவர் மனதுருக்கம் கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். திரள் கூட்டமான மக்கள் தன்னிடத்திலே கடந்து வருகின்ற போது ஆண்டவர் அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். அப்படி என்று சொன்னால் அவர்களுடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். இங்கே 34வது வசனத்திலே, மார்க் 6:34, இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு எப்படி அவர் காணுகின்றார் என்று சொல்லுகின்ற போது, அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருந்தபடியால், sheep without shepherd, ஆடுகள் இருக்கின்றது ஆனால் மேய்ப்பன் இல்லை. இங்கே ஏரோது இந்த பட்டணத்தில் அல்லது இந்த பகுதியில் வாழுகின்ற மக்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஷெப்பர்டாக இருந்து அவர்களை வழிநடத்த வேண்டியவர். ஆனால் இந்த மக்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டிய நன்மைகள், வாழ்வு என்பவைகள் மறுக்கப்படுகின்ற ஒரு நிலைமையினில், இன்னும் அன்றைய சமய சூழ்நிலைமைகள் இவைகளெல்லாம் பெருவாரியான சாதாரண ஜனங்களுக்கு நன்மை பயக்குகின்ற ஒன்றாக இல்லாதிருந்த சூழலை ஆண்டவர் காணுகின்ற போது அவர்கள் மீது அவர் பரிவு கொள்ளுகின்றவராக இருக்கின்றார். ஆடுகளுக்கு மேய்ப்பன் இல்லைன்னு சொன்னால் அந்த ஆட்டுக்கு நிலைமை எப்படி இருக்கும்? சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ சென்னையிலலாம் பெருநகரங்களில் மாடுகள் அனுமதியின்றி வளர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் நடு ரோட்டில் அவைகள் நடக்கிறதுனால உண்டாகின்ற சூழ்நிலைகள், மக்களுக்கு ஏற்படுகின்ற ஆபத்துக்கள், அதே போல் ஆடுகள் இவைகளெல்லாம் அதன் போக்கிலே விடப்படுகின்ற போது அது தனக்குள்ளதாக பெற வேண்டிய வாழ்வின் தன்மைகளை பெற இயலாதவைகளாக இருக்கின்றது. ஏசாயா தீர்க்கனும் கூறுகின்ற போதும் நாம் அனைவரும் ஆடுகளைப் போல வழிதப்பி போனோம் என்று கூறுகின்ற அனுபவத்தை நாம் அங்கே காண முடியும். இங்கே ஆண்டவர் இயேசு ஆடுகள் தன்னில் தானே தனக்கானவைகளை தேடிக்கொள்ள இயலாதவைகளாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஆண்டவர் இந்த மக்களை கண்டு அவர்களுடைய நல்வாழ்வினை நோக்கியவராக, அவர்கள் மீது மனதுருக்கம் உடையவராக அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார் என்று நாம் காண்கின்றோம். The great provider get compassion with this people and he teaches many things. இன்று நாம் நினைக்கின்றோம் நமக்கு கொடுக்கப்படுவது அல்லது தேவைகள் சந்திக்கப்படுவது என்று சொல்லுவது பொருளாதார ரீதியாக கொடுப்பது மாத்திரமல்ல, அல்லது உடைமையாக கொடுப்பது மாத்திரமல்ல, உணவாக கொடுப்பது மாத்திரமல்ல, அதற்கு முன்பதாக ஆண்டவர் இயேசு இங்கே உபதேசிக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம்.
பிரெட் செக்ஷன் என்று சொல்லுவது ஆண்டவருடைய உபதேசத்தையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றது. அப்ப பகுதி என்று சொல்லுவது வெறும் வயிற்றுக்கு மாத்திரம் உள்ளதில்லை, காதுக்கும் சிந்தைக்கும் உடைய பகுதியாகவும் அந்த பகுதி இருக்கின்றது. ஆக ஆண்டவர் இயேசு இங்கே அநேக காரியங்களை, இறையரசுக்கு அடுத்த காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்கின்றவராக இருக்கின்றார். மனதுருக்கம், ஆண்டவர் இயேசு நம் மீது கொள்ளுகின்ற மனதுருக்கம் இறை அரசுக்கு அடுத்த இறை உண்மைகளை நமக்கு உபதேசிக்க செய்கின்றது. ஆண்டவருடைய திருவார்த்தைகளை நம்முடைய கரங்களிலே அவர் தந்திருக்கின்றார். த கிரேட் ப்ரொவைடர். அவருடைய வேத வசனங்களை நமது கரங்களிலே ஆண்டவர் தந்து நம்மீது அவருடைய மனதுருக்கத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றவராக இருக்கின்றதை நாம் இங்கே காண்கின்றோம். அடுத்ததாக நாம் சிந்திக்கின்ற போது ஆண்டவர் இயேசு இங்கே அவர்களை சரீர ரீதியாக போஷிப்பதற்கு முற்படுகின்ற ஒரு அனுபவத்தை நாம் இங்கே காணலாம். அந்த பகுதியினை நாம் படிக்கின்ற போது 35வது வசனத்திலிருந்து மார்க் 6வது அதிகாரத்தின் 35வது வசனம், வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிற்று, புசிக்கிறதற்கு இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை, ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும். 37வது வசனத்தில் அவர் அவர்களை நோக்கி, நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். நற்செய்தி பணியை நிறைவு செய்து சந்தோஷத்தோடு இயேசுவினிடத்தில் வந்தவர்களை ஆண்டவர் ஒரு பிக்னிக் கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் இளைப்பாற வச்சுக்கிட்டு கொஞ்சம் போதனைகள் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இப்போ சொல்கிறாரு, நீங்கள் இவங்களுக்கு என்ன செய்யுங்க, கொஞ்சம் போஜனம் கொடுங்கன்னிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் எல்லா வீட்டுக்கும் போயிட்டு வந்தீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணீங்க, அவங்க தந்த உணவெல்லாம் சாப்பிட்டீங்க, இப்போ இவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறார். அப்போ கிரேட் ப்ரொவைடர் எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார் என்று சொல்லுகின்ற போது த்ரூ ஷேரிங், பகிர்வின் மூலமாக ஆண்டவர் நமது வாழ்வின் தேவைகளை சந்திக்கின்றவராக இருக்கின்றார். இந்த திருமறை பகுதியை நாம் படிக்கின்ற போது சீடர்கள் உடனடியாக சொல்லுகின்றது என்னவாக இருக்கின்றது என்று சொன்னால், பல்வேறு விதமான சாக்குப்போக்குகளை சொல்லுகின்றார்கள். எப்படிப்பட்ட சாக்குப்போக்கு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 35வது வசனத்தில், வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம். Do you know that this is a wilderness place? ஆண்டவர் தெரியாமல் எங்கே கூட்டிகிட்டு வந்தார்? இது வனாந்தரமான இடம். அடுத்தது மாத்திரம் இல்லை, வெகு நேரமும் ஆயிற்று. It is too late. It is a wilderness and it is getting delay. What you are going to do என்று சொல்லுகின்ற நிலைமத்திலே அடுத்தது their assumption about the people. இங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை குறித்த அவர்களுடைய முன்புரிதல் எதுவாக இருக்கிறது என்று சொன்னால், புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. they are empty handed. கையிலையும் ஒன்றும் கொண்டு வராமல் வந்திருக்காங்க. வனாந்தரமான இடம், ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கு, ஒன்றும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால பெட்டர் இவர்களை send them off என்று சொல்லுகின்ற நிலைமையினில் முயற்சிக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வினிலும் சாக்கு போக்குகள் என்பது மேலோங்குகின்றதாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். இங்கே ஆண்டவர் இயேசு 37வது வசனத்தில் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்று கூறுகின்றார்கள். their inability, எங்களால் முடியுமோ அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு கேள்வியோடு அவர்களுக்கு முன்பதாக, ஆண்டவருக்கு முன்பதாக வைக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஏரோதின் அரண்மனையிலே நடைபெறுகின்ற ஒரு பெரிய விருந்து, அந்த விருந்தும் ஒரு சில செய்தியை சொல்லுது. இங்கே ஆண்டவர் இயேசு வனாந்தரத்தில் ஒரு பெரிய விருந்தை ஏற்படுத்துகிறார். அந்த விருந்தில் இந்த சீடர்களுடைய பங்களிப்பை கொடுப்பதற்கு அழைக்கின்றார். ஆனால் அந்த சீடர்களும் அங்கே கூடியிருக்கின்ற மக்களில் ஒருவராக, அவர்களில் ஒரு பகுதியாகவே நின்று செயல்படுகின்ற அனுபவத்தை தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம். 38வது வசனத்தை படித்தோன்னு சொன்னால், அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு?
போய் பாருங்கள் என்றார் என்று நாம் காண்கின்றோம். அப்போ ஆண்டவர் இந்த உபதேசத்தின் தொடர்ச்சியாட்டு, இது வனாந்தரமான இடம், இது வெகு நேரம் ஆகிறது, கெட்டிங் டிலே, அடுத்தது இங்கே ஒன்றும் இல்லைன்னு சொல்லுகின்ற ஒரு முன் புரிதலை ஆண்டவர் மேற்கொள்ளுகின்றதை ஓவர் ரூல் பண்ணி அவரிடத்தில் சொல்லுகின்றார். அவரிடத்தில் உங்களிடத்தில் எத்தனை மீன்கள் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை போய் பார்க்க செய்கின்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள் என்று நாம் காண்கின்றோம். அப்போ முதல்ல என்ன சொன்னாங்க? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க? ஆண்டவர் சொல்லி போய் பார்த்துட்டு வந்த பிறகு இருக்குன்னிட்டு சொல்லுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இதை நீங்கள் யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 9வது வசனத்தோடு ஒப்பிட்டு படித்தீர்கள் என்று சொன்னால், 9வது வசனம் 8வது வசனமும் 9வது வசனம், யோவான் 6, 8, 9. அப்பொழுது அவருடைய சீஷரில் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனுமாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்று கூறுகின்றான். Here is a lad. அவனுக்கு கையில் 5 பிரெட்டும் 2 மீனும் ஃபிஷ்ஷும் இருக்குன்னுட்டு சொல்லுகின்றதை நாம் காண்கின்றோம். ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி எந்த அசம்ஷனில் சொன்னாங்க இல்லையா? ப்ரீ அசம்ஷன்ஸ் நம்ம அநேக நேரங்களில் அப்படி நாமே நினச்சி கொள்கிறோம். ஆனால் ஆண்டவர் அவர்களை தேடி செல்கின்ற போது அங்கே அவர்கள் காணுகின்றதை நாம் காண்கின்றோம். அப்போது இந்த 2 திருமறை பகுதிகளையும் ஒப்பிட்டு நாம் படிக்கின்ற போது, ஏரோதுவின் ஜென்ம நாளிலே நடைபெறுகின்ற ஒரு பெரிய விருந்து, அதாவது 21வது வசனம், மார்க் 6:21, பின்பு சமயம் வாய்த்தது எப்படி எனில், ஏரோது தன் ஜென்ம நாளிலே தன்னுடைய பிரபுக்களுக்கும் சேனாதிபதிகளுக்கும் கலிலேயா நாட்டின் பிரதான மனுஷருக்கும் ஒரு விருந்து பண்ணின போது, ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி தன்னுடைய அரங்கேற்றத்தை நிகழ்த்துகின்றார். கபட நாடகம் ஆடி நீதிமானின் சிரசை தாளந்திலே பெற்றுக்கொள்ளுகின்றவளாக செயல்படுகின்றாள். அதற்கு ஒரு தாய் ஊக்குவிக்கின்றாள். ஆனால் இங்கே ஒரு பந்தி நடக்குது, வனாந்தரத்தில் நடக்குது. அந்த வனாந்தரத்தில் ஒரு கிரேட் ப்ரொவைடர் இருக்கிறார். அது எதை வச்சு ப்ரொவைட் பண்றாருன்னு சொல்லும்போது, தன்னுடைய அதிசயமான கிரியையை வைத்து முதல்லே அவர் செய்தார் என்று சொல்லுவதற்கு இல்லை, மாறாக ஒரு ஏழை தாய், அம்மாவா பாட்டியான்னு சொல்லலை, மேபி அவங்க அப்பாவா தாத்தானியும் சொல்லலை, ஒரு சிறு பையன், அவனுக்கிட்ட 5 அப்பமும் 2 மீனும் இருக்கு. இவ்வளவு ஜனங்கள் முண்டி அடித்து கொண்டு ஓடி 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 ஆண்டவருடைய பிரசங்கத்தையும் அவர் ஆற்றுகின்ற அருளுரைகளையும் அவருடைய அரும் செயல்களையும் காண்பதற்காக பயணப்பட்டு செல்லுகின்ற போது, இந்த ஒரு சிறுவனை கருதுகின்ற ஒரு பெற்றோர் அல்லது ஒரு காவலர் அவனுக்கு இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்து விட்ட இந்த 5 அப்பத்தையும் 2 மீன்களையும் இங்கே பகிர்கின்ற ஒரு சூழல் வருகின்ற போது, இந்த சிறுவன் கபட நாடகம் ஆடவில்லை, மாறாக தன் பெற்றோர் தனக்கென கொடுத்ததை இங்கே ஒரு தேவை நிறைந்த சூழல் என்பது ஏற்படுகின்ற போது அதை பகிர்ந்து கொள்வதற்கு முன் வருகின்றதை நாம் காண்கின்றோம். How we train our children as a children of God, how we practice the concept of sharing. நாம் பகிர்வினை எவ்வண்ணமாக கடைபிடிக்கின்றவர்களாக இருக்கின்றோம், பகிர்வினை நமது பிள்ளைகளுக்கு நாம் எவ்வண்ணமாக கற்பிக்கின்றவர்களாக இருக்கின்றோம் என்பதும் இங்கே ஆண்டவர் இயேசுவின் இந்த ஒரு அற்புதமான இந்த அருஞ்செயலுக்குள்ளதாக நிறைந்திருக்கின்றதை நாம் காண்கின்றோம். ஆக அரண்மனையிலே நடைபெறுகின்ற ஒரு விருந்து என்று சொல்லுவது அது அநீதிக்கு துணை போகின்ற விருந்து. இங்கே வனாந்தரத்திலே நடைபெறுகின்ற ஒரு விருந்து என்று சொல்லுவது நீதி சார்ந்த விருந்து, தனக்குரியதையும் பிறரோடு பகிர்ந்து வாழுகின்ற உன்னதமான ஒரு திரு சமூகம். அதுதான் ஆண்டவர் இயேசு என் சரீரத்தையே
நான் உங்களுக்காக கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற நிலைமையினில் தன்னை பகிர்கின்ற அனுபவத்திற்கு நேராக ஆண்டவர் வழி நடத்துகின்றார். அதை இங்கே இந்த சிறுவனின் பகிர்வின் தன்மையிலே ஆண்டவர் காணுகின்றவராக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, த கிரேட் ப்ரொவைடர் என்று சொல்லுகின்ற போது ஆண்டவர் இயேசு ஒரு சிறந்த தேவைகளை சந்திக்கின்ற நபராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்ற போது, அதுவருடைய தேவையை சந்திக்கின்ற விதம் என்று சொல்லுகின்ற போது there will be surplus. ஆண்டவர் நமது தேவைகளை சந்திக்கின்ற போது there won't be scarcity, rather there will be surplus என்று சொல்லுவதை இங்கே ஆண்டவர் இயேசுவின் இந்த அரும் செயலானது எடுத்து கூறுகின்றதை நாம் காண்கின்றோம். 41வது வசனத்திலிருந்து நாம் படிக்கின்ற போது, அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணார்ந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசரிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார் என்று நாம் காண்கின்றோம். வனாந்தரமான ஒரு இடம், வெகுநீரமான ஒரு இடம், ஒன்றும் இல்லாமல் இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் எனக்கு கிடைச்சதை நான் சுருட்டுறேன்னு சொல்லுகின்ற மனநிலை அல்ல. தன்னிடத்தில் கொடுக்கப்படுகின்றதையும் பொறுப்புணர்வோடு பகிர்ந்து கொடுக்கின்ற ஒரு உன்னதமான அனுபவத்தை இந்த திருமறை பகுதி நமக்கு விளக்கி காட்டுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை இந்த சீடர்கள் கேட்கின்றார்கள், இது எம்மாத்திரம், இது ரொம்ப சின்னது. ஆனால் ஆண்டவருடைய கரத்தில் அது கொடுக்கும்போது அது பெரிதாக பகிரப்படுகின்றதாக அல்லது வர்த்திக்க பண்ணப்படுகின்ற ஒன்றாக இருக்கின்றதை நாம் காண்கின்றோம். அதைத்தான் இந்த நாளுக்குரிய பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதியிலே நாம் படிக்கின்றோம். எலிசா தீர்க்கதரிசியின் இடத்துல முதல் பலனாக கொண்டு வருகின்ற கதிர்கட்டுகளை கொடுக்கின்ற போது தனக்கிண்ணி கொண்டு வந்த கதிர்கட்டு தான். அந்த திருமறை பகுதியை நாம் படிப்போம். ஃபர்ஸ்ட் ரீடிங் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 42வது வசனத்திலிருந்து. 2 Kings chapter 4 verse 42 onwards. பின்பு பாகால் சலீஷாவில் இருந்து ஒரு மனுஷன் தேவனுடைய மனுஷனுக்கு, for the man of God, that is very important, தேவனுடைய மனுஷனுக்கு முதற்பலனான வார்கோதுமையின் 20 அப்பங்களையும் தாழ் கதிர்களையும் கொண்டு வந்தான். அப்பொழுது அவன் ஜனங்களுக்கு சாப்பிட கொடு என்றார். It is for you. But the man of God says, it is not for me alone, rather you serve it or share it என்று சொல்லுகின்ற ஒரு தன்மையை காணுகின்றோம். That is the beauty of Christian faith. அதுதான் நம்முடைய விசுவாசத்தின் சிறப்பு. 43வது வசனம், அதற்கு அவனுடைய பணிவிடைக்காரன், இதை நான் 100 பேருக்கு முன் வைப்பது எப்படி என்றான். அதற்கு அவன், அதை ஜனங்களுக்கு சாப்பிட கொடு, சாப்பிட்ட பிற்பாடு இன்னும் மீதி உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது அவர்களுக்கு முன்பாக அதை வைத்தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர்கள் சாப்பிட்டதுமின்றி மீதியும் இருந்தது. எலிசா தீர்க்கதரிசி செயல்படுகின்ற ஒரு அனுபவத்திற்கு இணையாக இங்கே ஆண்டவர் இயேசு ஜனங்களை பரிதபிக்கின்றவர்களாக காணுகின்ற போது அற்பமாக எண்ணப்படுகின்ற, சொற்பமாக எண்ணப்படுகிறவைகளை கொண்டு மிகுதியானதை தனது மக்களுடைய வாழ்விற்கு கொடுக்கின்றதை காண்கின்றோம். சமீபத்தில் ஆலயத்தில் ஒரு நபரை சந்தித்தேன். அவர் கூறிய ஒரே ஒரு சென்டென்ஸ், இந்த சர்ச்சுக்கு நான் வரும்போது காணிக்க போடுறது கூட பைசா இல்லாமல் வந்தேன். பட் டுடே த லார்ட் bless me to give. That is the beauty of our gathering or the great provider. நமக்கு எல்லாம் இருக்குன்னு சொல்றதுனால I will do this என்று சொல்லுகின்ற அனுபவம் அல்ல. மாறாக ஒன்றும் இல்லாமல் இருக்கிறவங்களையும் ஆண்டவர் இந்த சமூகத்துக்குள்ள சேர்த்திருக்கிறார். அவர்களையும் ஆண்டவர் வாழ்வு பெற செய்கின்றார். அதன் மூலமாக ஒரு மிகுதியான நன்மையை, ஆசிகளை ஆண்டவர் நமது வாழ்விற்கு தருகின்றார் என்று சொல்லுகிறதையும் நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் இயேசுவின் இந்த அற்புத நிகழ்வு நம்மை அழைக்கின்றதாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே 42வது வசனத்திலே எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம்.
ஒருவேளை 39வது வசனத்தையும் நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், அப்பொழுது எல்லாரையும் பசும்புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்காரும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். Where the Lord reigns, there will be orderliness. திரள் கூட்ட மக்கள் ஆண்டவருக்கு முன்பதாகவே முண்டி அடிச்சிட்டு ஓடி வந்திருக்காங்க. ஆனாலும் அங்கே ஒரு ஸ்டாம்பீடு நடக்கலை. யோசித்து பாருங்க, நான் வாழுகின்ற இந்த சமூகத்தில் எவ்வளவோ டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருந்தாலும் மிதிப்பட்டு சாகுகின்ற மக்கள் நிறைந்த ஒரு சமூகத்தின் நடுவினிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கும் அதிகமானோரை போஷிக்கின்றார். ஆனால் அங்கே ஒருத்தனை மிதிப்பட்டு செத்தான்னு சொல்லி பைபிளில் குறிப்பிடலை. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மனதுருக்கம் கொள்ளுகின்ற ஜனங்களை கண்ணியத்தோடு நடத்துகின்றவராக இருக்கின்றார். பந்தி பந்தியாக அவர்களை உட்கார வைக்கின்றார். அவர்களுக்கு ஒழுங்கினை ஆண்டவர் கற்பிக்கின்றார். இறையரசின் மனிதர்களாக வாழ்வதற்கு ஆண்டவர் வழி செய்கின்றார் என்பதை நாம் காண்கின்றோம். அதோடு மாத்திரமல்ல, 43வது வசனத்திலே நாம் படிக்கின்ற போது, மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிக்கைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். இவைகள் எம்மாத்திரம் என்று கூறப்பட்டது, ஆண்டவரின் அருளால் அவருடைய அற்புத கரங்களால் அவைகள் மிகுதியாக்கப்பட்டவைகளாக மீதம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த மினிஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கில் வந்த சீடர்கள் என்ன கேட்டாங்கன்னா, நாங்கள் கிராமத்துக்குள்ளே போய் 200 பணத்துக்கான அப்பத்தையும் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு ஷேர் பண்ணணுமா அப்படின்னு கேட்டவங்க. ஆனால் இப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சூழ்நிலையை மாற்றி ஒவ்வொருத்தருக்கு தலையிலையும் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு போன்னு சொல்கிறார். நீ தின்னது மாத்திரம் இல்லை, என்ன செய், இன்னும் இருக்கின்றது என்று சொல்லுகின்ற நிலைமையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கூடை வெயிட் எடுக்கிறதுக்கு முன் வரையில் அந்த கிராமத்தில் போகணும், 200 பணத்தை ஸ்பெண்ட் பண்ணணும், வாங்கிட்டு வந்து சப்ளை பண்ணணும், ஆண்டவர் சொன்னதை கேட்டார். ஆனால் அதற்கு மாறாக ஆண்டவர் செய்த இந்த அற்புதமானது இப்பொழுது ஒவ்வொரு சீடனுக்கும் தலையில் ஒவ்வொரு கூடையான ஆசீர்வாதத்தை தந்து, இனி போகக்கூடிய இடம்லாம் என்ன செய்யுங்க, இந்த ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுங்கள் என்று சொல்லுகின்ற அனுமையிலில் ஒரு கிரேட் ப்ரொவைடராக ஆண்டவர் செயல்படுகின்றதை நாம் இந்த நாளில் காணுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய திரு சமூகத்தில் நம்ம பல்வேறு விதமான தேவை நிறைந்த அனுபவங்களோடு நாம் கடந்து வந்திருக்கலாம். whom we worship, நாம் ஆராதிக்கின்ற ஆண்டவர் யார் என்கின்ற ஒரு தெளிவான புரிதல், ஒரு விசுவாச தெளிவு என்று சொல்லுவது நமக்கு அவசியமானதாக இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை கருதுகின்ற விதம், அவர் நம்மோடு செயல்படுகின்ற விதம் எத்தகையது என்பதை தொடர்ந்து நாம் இன்னும் ஆழமாக இறை வார்த்தைகளை கற்போம். ஆண்டவருடைய அற்புதங்களை, அவர் நமது வாழ்வினில் பெரியவராக இருந்து செயல்படுகின்றார் என்று சொல்லுவதை நாம் புரிந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. சங்கீதம், இந்த நாளுக்குரிய சங்கீத பகுதியாகிய சங்கீதம் 145 15வது வசனத்தை நீங்கள் படித்தீங்கன்னு சொன்னால், Psalm 145 verse 15, எல்லா ஜீவன்களின் கண்களும் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையிலே நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, உலகத்தில் எவ்வளவோ ஜீவராசிகள் இருக்கிற, நம்மளா போய் எல்லாத்துக்கும் ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம். The Lord meet all their needs. அதனால தான் அவர் கிரேட் ப்ரொவைடராக இருக்கார். காகங்களை கவனித்து பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள் என்று சொல்லுகின்ற ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமை பொருந்தியவராக இருக்கின்றார். அவர் நம்மில் எதிர்பார்க்கின்ற இந்த பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்த தன்மைகளை நம்மிலே தரித்தவர்களாக வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கு உதவி செய்து நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.